கூலி வாங்கிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. சங்கிகள் இந்த மண்ணிலே கால் ஊன்றுவதற்கு அவர்களின் புத்தி என்னவென்றால், முதலில் அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான், திமுகவை பலவீனப்படுத்துவதல்ல. அவர்களின் இம்மீடியட் டார்கெட், உடனடியான இலக்கு என்பது திமுகவை எதிர்த்து நிற்கிற அடுத்த எதிர்க்கட்சி பாஜக என்பதை 2026 நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆகவே எடப்பாடி அவர்கள் தப்பித்தவறி அதிமுகவோடு போனால் கதை முடிந்தது. அவ்வளவுதான். பாஜகவோடு மன்னிக்க வேண்டும், அதிமுக பாஜகவோடு போனால் கதை முடிந்தது. அவங்க கணக்கு போடுறாங்க. அவங்க சொல்றாரு, இந்த இவிஎம்ல நாங்க தில்லுமுள்ளு பண்ணி ஆட்சிக்கு வந்துருவோங்கிற மாதிரி சொல்றாங்க. அமித்ஷா சொல்றார் நாங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சி. இன்னும் 100 மோடி திறந்து வர வேண்டும் தமிழ்நாட்டிலே பாஜக காலூன்றுவதற்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அந்த கதை நடக்காது. அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். இதை நான் வெளித்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை விரட்டி அடிக்கிற வரையில் சிறுத்தைகள் ஓய மாட்டோம். இந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இன்னும் சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒருபடி மேலே நாங்கள் இருப்போம். ஜனாதன சக்திகளை சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதிலே, வீழ்த்துவதிலே, உங்கள் சதியை முறியடிப்பதிலே, உங்கள் சூது சூழ்ச்சியை வீழ்த்துவதிலே நாங்கள் முதன்மையிலே இருப்போம். அதுதான் நாங்கள் எடுத்திருக்கிற இந்த உறுதிப்பாடு. இன்னைக்கு நாங்க எது எடுத்திருக்கோம்னா, நாளைக்கு எத்தனை சீட்டு 6 7 8 6 10 ஆனாலும் நாங்க ஒன்னும் ஆட்சி பிடிக்க போறதில்லை. 6 20 நாளும் நாங்க ஆட்சி பிடிக்க போறதில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு, ஆட்சியை அமைப்பதற்கு வலுவான ஒரு சக்தி என்பதை இந்த தேர்தலில் மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம். 6 8 8 10 செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.